அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் அடுத்த வாரம் தொடங்கும் என்று அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் தீவிரமடைந்த நிலையில் திடீரென ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. இதைத் தொடர்ந்து டிரம்பின் எச்சரிக்கை காரணமாக இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் முடிவுக்கு வந்தது. இருப்பினும் தற்போதைக்கு அவர்கள் போரில் சலிப்படைந்து தாக்குதலை நிறுத்திக் கொண்டாலும் எதிர்காலத்தில் மீண்டும் போரில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தின் த ஹேக் நகரில் நடைபெற்ற நேட்டோ அமைப்பின் இருநாள் மாநாடு நிறைவடைந்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அடுத்த வாரம் இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் கூறினார். We're going to talk to them next week with Iran. We may sign an agreement. I don't know. To me, I don't think it's that necessary. I mean, they had a war, they fought. Now they're going back to their world. I don't care if I have an agreement or not. The only thing we'd be asking for is what we were asking for before about we want no nuclear, but we destroyed the nuclear. In other words, it's destroyed. அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் அணு உலைகள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டால் மீண்டும் நிச்சயமாக தாக்குதல் நடத்துவோம் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை வர்த்தகத்தை காரணமாக கூறி நிறுத்தியதாகவும் அவர் 18வது முறையாக கூறியுள்ளார். கடந்த வாரம் அமெரிக்கா வந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதியிடம் இந்தியாவுடன் சண்டையிட்டால் தாங்கள் வர்த்தகம் செய்யப் போவதில்லை என தான் தெரிவித்ததாகவும் அணு ஆயுத போரை நிறுத்தியதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.